தேவனுடைய பரிசுத்த ஆண்டவரே ஆசிரியத்தை திருப்பி வளர்ச்சி ஆசிரித்து பலப்படுத்த ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் இந்த பரிசுத்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் ஆசிரியை பலப்படுத்தி போயினார். ஏசு இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அமர்ந்து கண்ணி சிந்தி பாதம் அமர்ந்து கண்ணி சிந்தி சுமந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உண்மையை சொன்னார். அதையெல்லாம் நம்முடைய முதல்ல சாசு சோதனை சோர்வுகளை கொடுப்பார். சோர்வு பலவீனங்கள் வந்தால் நம்மளால பைபாஸ் முடியாது, பேச எடுக்க முடியாது, அப்புறம் ஜெபிக்க முடியாது. ஏதோ ஒரு சோர்வு, ஏதாவது ஒரு பலவீனம், அதுக்கப்புறம் உடம்புல டயர்ட் இருக்கும். அதுதான் ஆண்டு சொன்னாரு, சோர்ந்து போகாமல் நினைச்சு ஜெபம் சோர்ந்து போகாமல். அப்போதான் இடத்துல டவுட் வருது, சந்தேகம். ஆண்டவர் எனக்கு கேட்பாரா, கேட்க மாட்டாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. அதுதான் சோர்ந்து போகாமல் எப்போது நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன சோதனைக்காரன் வந்துடுவான். இயேசு உபவாசம் கொடுக்குறதே சோதனை கொண்டு தான். என்ன சோதனைலாம் கொண்டு தான்? லூக்கா வாசிக்கிறதுல வாசிப்பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பிசாசானவன் சோதனை 4ஆம் அதிகாரம் 12 இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு என்ன செய்தார்? கொண்டு போகப்பட்டார். அப்புறம் 40 நாள்
செய்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு. அப்போ இந்த ஜபத்தில் முதல்ல என்ன செய்யும்? எப்போ முடியும் சாப்பிடலாங்கிறது அனைவரும் இயேசுக்கே அந்த சோதனை நடந்துச்சு. அனைவரும் 40 நாள் பிசாசு ஜபத்தை ஸ்ட்ராங்காக இருக்க விடாதபடிக்கு முதல்ல என்ன செய்யணும்னா பசியை விட்டு அப்படின்னா அப்படியே பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை என்ன செய்யும்? அப்பமாகும்படி செல்வன் சொல்லுவோம். அனைவரும் ஆனால் மனுஷர்கள் 54 மாத்திரம் அல்ல, சாப்பிட்டாதான் உயிர் வாழ்வுங்கிறது கிடையாது. அனைவரும் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்காங்க, அவன் சாப்பிடாம விடாம இருக்கிறார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஏறிச்சு. இப்போ தேவனுடைய கிருபை தேவனுடைய வல்லமை இருந்தாதான். அதனால 54 மாத்திரமல்ல, அப்படின்னா சாப்பாட்டுனால மாத்திரமல்ல. அவர் பிரியமாக சொன்னார், மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் இருக்கிறது. அப்போ மனுஷர்கள் வாழ்றது தேவனுடைய வார்த்தையினாலும். அதையும் ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் வாங்கி பூமி உண்டாக்கினார், கடல் மலை எல்லாரும் உண்டாக்குனதெல்லாம் வார்த்தையினால் தானே. ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, வார்த்தையில தேவ பிரசன்னம் இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், கேட்கணும், சோத்து போகாம அந்த வார்த்தையில தேவ வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அதையோ அதனால் வார்த்தையில் அப்ளை பண்ண என்ன சொன்னார்? நம்ம வசனம் வாசிக்கிட்டே இருக்கும்போது அதுவே நமக்கு பூஸ்ட் மாதிரி. இந்த வசனங்கள் வாசிக்கும் போது எலும்புல ஒரு வல்லமை இருந்தார், நரம்புல ஒரு வல்லமை இருந்தார். அது நமக்கு தெரியாது, வாசிக்கும் போது தான் தெரியும். அப்போ இந்த சரீரத்தில் ஒரு வல்லம் உண்டாது, பிளட்ல ஒரு வல்லம் உண்டாது. டாக்டர் முதல்ல ஒரு வியாதி என்ன செய்யறது? ரத்தத்தை சோதிப்பாங்க, அந்த ரத்தத்தில் ஒரு வல்லம் இருக்கு, அந்த ஸ்கின்ல தோல் மீது ஒரு வல்லம் உண்டாது. அதையா அப்போ இந்த பாசிங் இருக்கும்போது ரத்த மண்டலங்கள் எல்லாம் நடுமண்டலங்கள் எலும்புகள் எல்லாம் ஒரு புது பலன் உண்டாது. அதையா எத்தனை விசுவாசம் ஏன் பாசிங்ல புது வல்லம் உண்டாது. அதனால 40 நாளும் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் ஆவியின் பலத்தினாலதான் கர்த்தர் உதவி செய்தார். அதையா பாருங்க, முடிக்க உடனே 4ஆம் அதிகாரத்துக்கு அவர் உடனே போய் பிரசங்கம் பண்ண போவார். பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல வேதவசத்தை எடுத்து என்ன செய்வார்? வாசிப்பார். அவர் ஆவியானவர் தான் என்ன செய்வார்? பிரசங்கம் பண்ணாலும் ஊழியம் செய்தார். அதையா நாமும் அவருக்குள்ள என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்குள்ளதான் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அப்புறம் அடுத்த வருஷம் வாசிங்க. ஆமா, உயர்ந்த மலை மேல கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்தான். எல்லாத்தையும் காட்டினான் ஒரு நிமிஷத்துல. அப்ப அவன் கையில தான் அந்த உலக ராஜ்யங்கள் தான் இருக்கு. உலக ராஜ்யங்கள் தான் பிசாசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் பைபிள் உங்களுக்கு பிடிக்காது, வேதவாசியை பிடிக்காது, ஜெபக்கூடங்கள்ல என்ன செய்வாங்க? அழைப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்குன்னு சொன்னார். இந்த பைபிளை எடுக்காத எல்லா கரங்களும் என்ன இருக்கும்? பிசாசுக்கு தெரியாது. கையிலையும் அது உரியணும்னா வேத வசனம் நம்ம கையில் அடிச்சிடணும், கையில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும், இருபத்திலையும் அடிச்சிடணும். வேத வசனங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்பதான் அந்த பரிசுத்தாவுடைய கிரியை இருக்கும். கையிலையும் இந்த பரிசுத்தாவுடைய பேசிக்ஸ் பாருங்க, ஆவியானவரால் நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பினார் பார்க்கலாம். ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 4 வருடம் வேலை வாசிக்கணும். இந்த பரிசுத்தாவுடைய கிரியை இருக்கும், வசனமும் இருக்கும், பரிசுத்தாவுடைய கிரியை இருக்கும். அது அப்படியே வாசிக்கிறதே 1ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசு. அப்போ இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தானா நாம என்ன செய்யணும்? அந்நிய பாஷை அடையாளங்களோடு என்ன செய்யணும்? ஆவியை பெற்றுக்கொள்ளும். இந்த 40 நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருக்காங்க. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருந்தாதான் நம்ம இந்த வேதத்தை வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போகப்பட்டார். அடையலையா பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கம் பண்ண போகும்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் அப்படிதான் அவர் பிரசங்கம் பண்றார். 4ஆம் அதிகாரம் சோதனை எல்லாம் முடிஞ்சாலும் 18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார்னு அன்னைக்கு இயேசு சொன்னது போல நம்ம மேலே என்ன செய்யறார்? இருக்கிறார். எத்தனை விசுவாசம்? பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதுக்காக நமக்கு ஆண்டவர் உபவாசத்தை கொடுத்திருக்காருன்னா, இந்த பாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யும்? அதுக்கு தான் இந்த பிரசங்கம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள குடியிருக்கிறதா பாஸ்டிங் போட்டதோடு அப்படியே என்ன செய்யக்கூடாது?
விட்டுறக்கூடாது. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு கொண்டு வரணும். அதையா ஒரு பாவி கட்டத்தில் கொண்டு வரும்போது நம்முடைய திரளான பாவங்கள் என்ன செய்யுது? மூடப்படுது, மன்னிக்கப்படுகிறது. நமக்கு திரளான ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுக்குறார். எப்போ பாசிட்டிவ் அதான் சொல்ல கர்த்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு அவங்க கேட்டாலும் கேட்காதனாலும் இயேசு பற்றி என்ன சொல்லணும், கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்புறம் அதுக்காக தான் சுவிசேஷப்படி என்னை அபிஷேகம் பண்ணினான். பார்த்தீங்களா? எதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணாரா? நற்செய்தியை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய சொந்தம் பந்தம் உற்றாரோட எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் அந்த பாசிக்குறையில் அதுக்காக தான். அப்புறம் இருதயம் நறுமண்டவர்களை எத்தனை பேர் இருதயத்தில் நறுமண்டு போயிருப்பாங்க? இருதயத்தில் நறுமண்டவர்கள் வியாதி உள்ளவர்கள், இருதயம் உடைக்கப்பட்டிருப்பாங்க. கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் சண்டை, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வார், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். இப்போ உலகப்புறமான சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை. அது சமாதானம் நமக்கு கொடுக்குற சமாதானம் மற்றவங்களுக்குள்ளேயும் போகும். இந்த பாசிட்டிவ் உபாசிட்டர் தைரியம் அதான் ஆண்டவர் சொல்றார், இதயம் நறுமண்டவர்களை குணமாக்கும். எத்தனை பேர் பிள்ளைங்க வந்து தாய்க்க பிள்ளைக்கு கைவிட்டுறாங்க? நிறைய இடத்துல இதுதான், என் பிள்ளைக்காக ஜோமனுங்க இப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், கொஞ்ச நேரம் காணும்னா நான் சாப்பிடாம உட்காந்துருப்பேன், என் பிள்ளை எப்போ வருவானோன்னு, என் மகன் எப்போ வருவாங்களோன்னு. ஆனால் அந்த மகன் பெருசானவொன்னே மகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். தாயை கவர்மெண்ட் சொல்லிட்டு கீழ்ப்படிய மாட்டேன். கீழ்ப்படியாத காரணத்துக்கு என்னென்ன இந்த பிசாசுடைய கிரிகள் என்று பார்க்கிறோம். முறையிலையும் பிள்ளைகள் கூட உட்கார்ந்துட்டு நிறைய தாழ்ந்தப்ப கண்ணீரோடு அழுகுறாங்க, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, மகன் கீழ்ப்படிய மாட்டேன்றானே, இந்த சொந்த பந்தெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்களே சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்கு. என்ன காரணம்னா பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைங்கனால தேவ கோபம் வரும், தேவனுடைய கோபம் வரும்னு பார்க்குறோம். அது பெரியவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படி வயசாகிட்டு அவங்கள என்ன செய்யணும்? குழந்தைகள் போல பாதுகாக்கணும்னு வேதம் சொல்லுது. இல்லையா? அப்போ இருதயம் நறுமண்டவர்களை குணமாக்கவும். யாரெல்லாம் கைப்பற்றப்பட்டாங்களோ அவங்களாம் இருதயத்தில் நொறுமிட்டுப்பாங்க. அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவனா யார்? கொலை, அக்கிரமத்தில் நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருக்கிறவங்கலாம் எல்லாரும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், ஏப்பா நீங்கள் வந்து இருக்கிற நல்லா ஜாப் பண்ணுறது நல்லா இருக்கேன், வீட்டில் காசு பற்றாக்குறை. அதனால் ஒரு சகோதரர் சொன்னார், என் பையன் குற்றம் பண்ணிட்டான், அவனுக்கு பதிலாக நீ போனீங்கன்னா உன் வீட்டை நான் பார்த்துக்கலான்னு சொன்னேன். கொஞ்சம் பணம் தர கடன் பார்க்கறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், பணத்துக்காக இவன் என்ன செஞ்சான், உள்ளே போய் பார்த்துருக்கான். அவங்க மகன் அந்த எம்எல்ஏ மகன் விடுதலை ஆகிட்டான். ஆனால் குற்றம்லாம் இவன் மேலே. அப்போ சிறைசாலை இருக்கிற எல்லாருமே கெட்டவன்னு சொல்ல முடியாது. நல்லவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, அநியாயமாக அவங்க மேலே குற்றப்படி சொல்றது. இயேசுவர் வந்து சிறுவையில் இருந்தாங்க. எதுக்காக? அநியாயம் குற்றம். நற்செய்தி அறிவிச்சார், அப்படிதான் எல்லாரையும் குணமாக்கினாரு. நல்ல காரியத்தினால பிசாசு பாஸ் பண்ணிட்டே இருந்தான். இந்த யூதாஸ் திருநாள் அப்படின்னால அவனுக்குள்ள பிசாசு புகுந்த அப்படின்னால அவரை காட்டி கொடுத்து 30 காசுக்காக அடிச்சுட்டாங்க, வித்து போட்டு. அநேகர் சிறைசாலையில் இருந்தாங்க. யோசேப்பு சிறைசாலையில் இருந்தாங்க. அவன் எந்த பாவம் செய்யலை, ஆனாலும் அநியாயம் கொடுத்ததுனால உள்ள இருக்கான். அதனால இயேசு சொல்றாரு, சிறைப்பட்டவருக்கு விடுதலை. அப்புறம் குருடருக்கு என்ன செய்யணும்? ஆமா, இயேசு அறியாத எல்லாருமே குருடர் தான் பூமியில். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மேலே இல்லை, வேதவாசிப்பு இல்லை, அவங்க சபைக்கு போகலை, ரசிக்கப்படலை, சபையை போக சொல்றாங்கன்னா எல்லாருக்குன்னா பேயா இருக்குது, குருடர் அப்படிங்கிற குருடருக்கு என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. ஒரு முறை அப்படிதான் ஒரு அம்மா தொழிற்சி பிள்ளைய வச்சிருக்கிறேன், இந்த கேஸ் வந்தோன்னா நான் இறங்க போறேன், கொஞ்சம் பக்கத்தில் கேஸ் வந்தோடனே கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, பிள்ளைய தூங்க வச்சுருக்கேன். அது சொன்னால் நான் பேக்கெல்லாம் எடுத்துக்கிறேன், நீங்கள் பிள்ளைய வச்சுட்டு இறங்குங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு இடத்துல வந்து வண்டி நினைச்சு வண்டி முன்ன இருக்குன்னா அந்த அம்மாவை இறங்குங்க, 2 நிமிஷம் தான் நிற்கும் அப்படின்னு விரும்புனா அந்த அம்மா இறக்கிட்டாச்சு. கை கொடுத்து பேக் கொடுத்து பார்க்குறாரு. அந்த இடத்துல என்ன தண்ணி ஓடிட்டு ஆறு, அந்த சிக்னல் கிடைக்காதனால ட்ரெயின் அங்கே நிற்பாடு. அப்புறம் பார்க்குற பார்த்துட்டு ஒரு தாயும் ஒரு குழந்தை இந்த மாதிரி இதில் இறக்கி விட்டானே எனக்கு ஒரு பார்க்க சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தாரு. ஏன்னா குருடன் என்ன செய்யுது, குருடனுக்கு வழி காட்ட முடியாது. வேதவசனம் அறியாத எல்லாருமே குருடன் தான். அதனால் அவங்களுக்கு வந்து தவறான வழியில் என்ன செய்யக்கூடாது,
நல்வழியே நேர்வழியே வேத வசன பிரகாரம் சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பு உண்டாகும். ஆனால் குருடக்குடலுக்கு என்ன செய்ய வழிகாட்ட வேத வசனம் நல்லா வாசித்து மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அவங்க புரிந்து கொள்வார்கள். எட்டு பேர் விசுவாசிக்கிறேன். நல்லா அவர் சொல்றார், குருடனுக்கு என்ன செய்யணும்? பார்வையை பிரதிப்படுத்தவும் நொறுமுண்டவர்களை விடுதலையாக்கவும். இதயத்தில் நொறுமுண்டவங்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படின்னா கடவுளுடைய வருகை என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்லணும், சீக்கிரமா அவருடைய வருகை வரப்போகுது, நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, ஜெபத்தில் என்ன செய்யுங்க, உறுதியாக இருக்க சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். இல்லையா? இப்படி வாசிக்கும் போது அங்கே உள்ள சபையில் உள்ள எல்லாருடைய கண்களும் தேவன் இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சு. இல்லையா? நாம யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். அந்த ஆண்டு சொன்னார், சோர்ந்து போகாமல் டோமன்னு சொன்னார். இல்லையா? அப்போ சொல்றார், மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான். இல்லையா? இப்படி அதிகாரமா அவர் சொன்னார். அப்புறம் சொல்லி பிசாசு, நீங்க என்ன படித்து கொண்டால் எல்லாம் என்ன செய்வேன், உண்மையாக ஆத்மா என்று சொல்லுச்சு. பிசாசு உலக ராஜ்யங்களை நமக்கு தரும், உலக காரியங்கள் நமக்கு தரும். கொஞ்சம் ஆண்டவரை மறுதலி, இங்கே மறுதலிச்சா அங்கே பருவத்தில் நம்முடைய பேர் என்ன செய்யும், மறுதலிக்கப்படும். அதனால் பிசாசு ரொம்ப ஞானமாக பேசுவான். கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் உலக சுகத்துக்காக, உலக பணத்துக்காக, உலக காரியங்களுக்காக மறுதலி சொல்லுது. ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும்? அப்போ சாத்தானே உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் ஒருவருக்கு என்ன செய்யணும்? ஆமாம், ஆராதனை யாருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும் நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படி சொல்ற. நிலமேல கொடுத்து சொல்லுது, நீ காலை துணிஞ்சு என்ன செய், பணிந்து கொண்டு இங்கே இருந்து புதிய அப்படின்னு ஆண்டவரை பரிச்சை பண்ண பார்க்க. ஆனால் பரிச்சை பண்ணக்கூடாது. உன் தேவனாக கர்த்தரை பரீட்சை பாராமல் சோதனை காலம் சோதிப்பான். இங்கேயும் என்ன கொஞ்சம் வரிசை பண்ணு, அங்கேயும் வரிசை பண்ணு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவருக்கு மட்டும்தான் நினைச்சோம் மனித கொள்ள வேண்டும், வேற எதையும் மனித கொள்ள வேண்டும். அதனால சோது போகாமல் நினைச்சோம். இயேசுக்கு இவ்வளோ சோதனை வந்துச்சுன்னா நமக்கும் சோதனைகள் வரும். அப்போதான் கோபத்தை உண்டு பண்ணும், பிரச்சனையை கொடுக்கும், சண்டையை கொடுக்கும், வேத வாசிக்கிறமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய சோதனையை கொடுக்கும். ஜபத்துக்கு போவிடாமல் தடை பண்ணும். ஆனால் இந்த 40 நாள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருந்தேன். இந்த வருஷம் முழுவதும் நம்ம என்ன செய்வோம், எல்லா வெற்றியும் ஆண்டு கொடுப்பார். அதுதான் அந்த சொல்றார், சோர்ந்து போகாத மகளே, இரவும் பகலை என்னை நோக்கி நீ கூப்பிடுற விஷயத்தில் நான் தாமதிப்பானோ. 18:7 வாசிக்கு பார்க்கணும். லூக்கா 18:7. லூக்கா 18:7. தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமாம், இதான் ஆண்டு சொல்றார். நீங்க இரவு பகல் கூப்பிடுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படிங்கிறேன். கண்டிப்பா நியாயம் கிறிஸ்து நமக்கு என்ன செய்வார், நியாயங்களை கண்டிப்பாக செய்வார். எதுவுமே விசுவாசம். ஆமாம், வானமும் பூமி ஒழித்து போனாலும் ஒரு வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. சோர்ந்து போகக்கூடாது, எதுவும் சோர்ந்து போகக்கூடாது. பாடப்பட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கைவிடு
11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆலோசனை இருக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தாங்களுக்கு ஆலோசனை வேணும்னு வந்து என்ன செய்வாங்க, தேவ ஆலயத்தில் வந்து ஊழியக்காரர்கள் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கற்றக்கூடாது என்ன செய்வார், நன்மையானதை தருவார். அல்லேலூயா. சவுல் அப்படிதான் நேராக போய் கழுதை தேடி போகிறான். கழுதை ரொம்ப நாளும் கிடைக்காது, கழுதையை தேடி போகிறான். அங்கே உடனே கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், நம்ம வந்து விசாரிக்க வேண்டியது இவர் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் சாமுவேல், அவர்கிட்ட போய் நம்ம விசாரிச்சோம்னா அவரும் என்ன செய்வார், நமக்கு நல்ல ஆலோசனை சொல்வார் சொல்லிட்டு நேராக 2 பேரும் தீர்க்கதரிசிக்கு வந்து விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவர் யோகம் பண்ணி அவனை அபிஷேகம் பண்ணி கழுதத்தில் போனோன்னா கர்த்தர் என்ன செய்தார், கழுதைக்கு இருக்கு, நீ அதுக்காக கவலைப்படாத, கழுதை காணா போடுறது நல்லது, உடனே கர்த்தர் இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக யார் அபிஷேகம் பண்ணுறான், சவுல். அந்த தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் அவன் வேற காரியமாக விசாரிக்கப்படும். கழுதை தேடி போனவொடனே கர்த்தர் என்ன செய்தார், தம்முடைய குலத்துக்காக அழைச்சிட்டார். ஆனால் அவன் என்ன பண்ணா, கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளணும், அதான் அவனுடைய வேலை. அதை விட்டு என்ன செய்தான், கர்த்தரை மட்டும் உதாரணமாக விட்டான். கடவுளுக்கு பிடிக்காத காரியம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முன்னாடி வச்சு, அதனால என்ன ஆயிட்டு, அவனை விட்டு அபிஷேகம் என்ன செய்து விலகி போயிட்டு ஒரு பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுடைய சிந்தையை செய்து கெடுத்து இந்த ஆசிரியத்தை அடைய முடியாமல் போயிட்டான். அடையலையா? அதனால இந்த பொல்லாத ஆவி கிரியை பண்ணனால அவனுக்குள்ள ஆங்காரம், பெருமை, அந்த இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுவார், கீழ்ப்படி, கழுதை மேய்க்க போன ஒன்றை, கழுதை தேட போன ஒன்றை கர்த்தரை ஆசீர்வதித்து இந்த மேன்மையான ஊழியத்தை ராஜாவுடைய பதவியை கொடுத்துருக்கிறார். அதனால நீ அதை அசைக்கப்படாத சொல்லுவார். முதல்ல நீ கர்த்தருக்கு என்ன செய், முழு இருக்கையத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் நீ ஆராதனை செய்வையாக சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் அசைக்கப்படணும். முதலோட கருவு கொடுத்தா ராஜபத்தில் யாரும் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா காரியமும் அசைக்கப்படணும். கடவுளுக்கு எது பிடிக்காதோ அவங்களே இருக்கிற ஒருத்தரை கூட விடாது, அவங்க எல்லாம் அடிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அவனை எல்லாம் விட்டு கொடுத்துரும். நல்லதெல்லாம் எடுத்து தீமையான இதெல்லாம் கடவுளப்படுது. இதான் அவருக்கு சத்தம் அவருக்கு கேட்கும். சாமுவேல் பேசுகிறார், இந்த சத்தம் தான் எங்களுக்கு கேட்குது, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, நீ தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் பார்த்துப்பார், யார் தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறாங்க, யார் சொல்லுவான், சவுல் யார் தான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு சொல்ல சொல்ல கண்டிக்க ஒரு விஷயம் விட்டுருவார். ஆண்டவர் 2வது வருவார், 3வது வருவார், சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சாமுவேல் போய் அலுவலர் தேவாலயத்தில் ஆண்டவரே அவன் சொல்லுது கேட்க மாட்டாங்க. இப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மிந்தி போய் என்ன செய்வான், தன்னுடைய பெருமை, தன்னுடைய ஆண்டவத்தில் என்ன செய்வான், நான் தேவன் என்னதான் தேர்ந்தெடுத்தாரு, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படி சொல்லியிருக்கோம். அது சொல்ல அவருக்கு முன்னாடியே என்ன செய்வான், ஒரு காரியத்தை பண்ணிடுவோம், மாடை வெட்டி பலி கொடுத்து என்ன செய்வான், ஆண்டவர்கிட்ட பலி கொடுத்தோம். அது வந்து ஊழியக்காரங்க தான் செய்யணும்னு கடவுள் சொல்லியிருப்பாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு என்ன செய்யணும், படிக்கணும். அதெல்லாம் கத்துடைய இறுதி என்ன செய்யும் வரைக்கும் ஊழியக்காரர் போய் அழுவார். அப்போ ஆண்டு சொல்வார், அவன் உனக்கு ஒன்றை ஏற்றிருக்கிறான், அவன் ஏற்றிருக்கிறது யாரு, என்ன தான் ஏற்றிருக்கேன், உன்னிடத்தில் நம்ம சண்டை போடுறோம், எங்களுக்கு தான் சண்டை போடுறோம், அதனால நீ வந்து ஒன்றும் பயப்படாத அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், என்ன சொல்வார். அப்போ நம்ம ஏற்றி நிற்கிறத யாருக்கு ஏற்றி நிற்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறதெல்லாம் அது தேவனுக்கு விரோதமான பகையாய். அந்த வியாதி, பிரச்சனை, போராட்டம், பயம், திகில், உபத்திரங்களை கொண்டு ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய, கீழ்ப்படியும். கீழ்ப்படியும் போது மேல்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாவீது பாருங்க, நாளும் கீழ்ப்படியும். அதனால் கர்த்தர் பூர்ணமான ஆயுசு நாட்கள் கொடுத்தார். ஆனால் இவன் அப்படி இல்லை, கீழ்ப்படியல. தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவிகள் இப்போ வந்து கீழ்ப்படியாத வாசு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும்
கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமா, செவி கொடுக்கிறது தான் உத்தமம். அப்ப கீழ்ப்படியல் முதல்ல தேவனை சாப்பிட்ட முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். ஆண்டவரே சொல்லி இப்படி அடிமை சொல்லி கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் தொழுகிற என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். இந்த சவுல் கீழ்ப்படியவே இல்லை, ராஜாங்கிற பெருமையில கீழ்ப்படியாங்க தான். அதனால அவனுக்கு என்ன ஆயிட்டான்? பிலிஸ்தீனிய கட்டு செய்வனை கட்டு வந்து அவனை பிடிச்சிருக்கு. அவன் செய்வனை வைக்கல, பிலிஸ்தீனை பார்க்கல. ஆனா அவன் மேல ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பொல்லாத ஆவியை விடப்பட்டான். வாசிங்க, அட்ரஸ் வாசிங்க. கண்டகம் பண்ணதுன்னா முரட்டாட்டம் பண்ணவும்ல, தாய் தகப்பனுக்கு இப்படி இருக்கு முரட்டாட்டம் பண்றது. அது நடத்துகிற வாத்தியார் டீச்சருக்கு கேட்குறது முரட்டாட்டம். இதெல்லாம் வந்து என்ன பாவமா? முரட்டாட்டம் பண்ணதே என்னது? அவபக்தி. அவபக்தின்னா அவிசுவாசமாயிடும். அவிசுவாசம் ஒரு பேய் வந்து பூந்துருக்கும். அப்புறம் விக்கிரக ஆராதனைக்கும் ஆமா, அதுதான் தேவனுக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் சிவாரு அந்த ராஜுக்கு எடுத்து கொடுப்பார். அலையிலையா அவருக்கு கீழ்ப்படியாத போது பில்லிசூரியம் முரட்டாட்டம் ஆவி வந்து எடுத்து செய்யும் போது அதுதான் ஆண்டவரே சோதரம் சோதரம் சொல்ற அந்த ராஜாவையே ஆண்டவர் பாருங்க அவர் தான் அபிஷேகம் பண்ணார். அவன் மேல கடவுளாட்டு ஒரு பொல்லாத ஆவி வந்தபடினால அவன் தேவனை அடிச்சுட்டான், புறக்கணித்தான். ஆண்டவர் அவனை புறக்கணித்தனால தற்கொலை பண்ணி செஞ்சு. அதான் தேவனத்தில் நம்ம எப்போ விழுந்து சோர்ந்து போகாமல் ஜபம் வைக்கணும். பிசாசனாவே இயேசுவையே இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் சோதனை கொடுத்தான், வீண் பணியை கொடுத்தான், சிறசால் கொடுத்தான். எல்லா தண்டனையும் அவர் மேலே சேர்த்தான், சேர்த்துட்டான். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய நண்பனை நாம் உணவடைக்க வேண்டியதாக நாமும் ஜபம் பண்ண விடைவிடாமல் ஜபம். ஆண்டவரே இப்படி நல்ல ஆவியானவர், இப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணது போல வனாந்தரத்தில் 40 நாள் விடாமல் ஜெபம் பண்ணார். சாசு நிறைய சோதனை கொடுத்துச்சு. அதில் கடவுளுக்கு அபமானம் சொல்லிச்சு, பசி உண்டாயிட்டு. ரெண்டாவது தேவனுடைய குமாரனை கீழே புதிய சொல்லிச்சு. அப்புறம் சொல்லி நீங்கள் எனக்கு பயந்து கொடு அப்படின்னு சொன்னார். ஏசு அவனுக்கு நேர்ந்தவனுக்கு அப்பால போ சாதனை சொல்லணும் அவருக்கு ஓடி போச்சு. அலையிலையும் மறுபடியும் அந்த அபிஷேகத்தினால தேவனுடைய உடைக்கு கத்த செய்தார் என்று பார்க்கிறோம். அலையிலையும் நாமும் தேவனுக்காக பசி கொடுக்க நிறைய புத்திரம் வரும், சோதனை வரும். இதெல்லாம் சகிச்சாதான் கத்தர் நம்மை பொண்ணாக எடுத்து செய்வார், சொல்லிக்க வைப்பார். அலையிலையும் எல்லா மனதிற்கு தேவனுடைய கத்தர் ஆண்டவரே சோதனை போகாமல் சொல்லியா ஆண்டவரை இரவும் பகலும் நோக்கி உங்களுடைய விஷயத்துல நான் கண்டிப்பாக ஆண்டவரை உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இந்த நாளை கத்தர் ஒப்புடுகிறோம். தேவனில் ஆசிரியர் புது பலத்தை தாங்க ஆண்டவரை ஒரு புதிய கிருபினால் என்ற நிரப்பும் ஆண்டவரை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கின்ற பலத்தை தாங்க என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். மாலை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கிறோம். நாங்கள் துதி செய்து தொடங்கும் பொழுது ஆண்டவரை எதிரிகள் எல்லாம் வெற்றி மனித போவார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எதிர்ப்பு எல்லாம் மாற்றி எங்களுக்கு புது கிருபைக்காக புது படத்தாங்க சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு சாப்பிட்டு பார்க்கிறோம். எவரையும் நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஆண்டவர் எங்களை ஆசிரியர் கிருபையான நிரப்புங்க, வல்லமையான நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரே உடைய கருத்து நோக்கி பார்க்க என்று சொல்லுவோம். உம்மை பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சோதியா
கிருபை இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைகள் என்னை ஆசிரியக்க தேவனின் கட்டளை கண்டு உபவாசத்தின் ஜபத்திலும் உமக்கு பிரியமான காரியங்கள் செய்வதற்கு ஆசிரியர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு அன்னையை கண்டேன் என்று சொன்ன தெய்வம் ஆமென் என்று பதில் கொடுக்கணும். தேவையெல்லாம் சந்திக்கும் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் எல்லாம் மாற்றி வியாதிகள் குணமடையட்டும். இயேசு நாமத்தினால ஆசிரியத்தை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.